இப்போ நம்ம இந்த டாக்கிங் டியூட்டோரியலுக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்விஸ் டாக் சர்வரை யூஸ் பண்ணி எப்படி டாக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் லிகண்ட் டாக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாக்கிங் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரோட்டீன் லிகண்ட் டாக் பண்ணுறதுக்காக ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் வேணும், லிகண்டோட ஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ நம்ம டாக்கிங் சர்வர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ப்ரோட்டீனோட பிடிபி ஸ்ட்ரக்சர் வேணும், இல்லை அதனுடைய ஐடியாவது வேணும், பிடிபி ஐடி வேணும். அதே மாதிரி லிகண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மைல் ஸ்ட்ரக்சரும் இல்லைன்னா அதனுடைய மால்2 ஃபார்மெட், இந்த கெமிக்கலோட லிகண்டோட மால்2 ஃபார்மெட்டும் இல்லை ஸ்மைல் ஃபார்மெட்டும் நமக்கு வேணும். ஸோ அதே மாதிரி இந்த இன்ட்ராக்டிங் சைட் எங்கே போய் வந்து இந்த டாக்கிங் அப்போ இந்த பாக்ஸ் ப்ரோட்டீனும் லிகண்டும் இன்ட்ராக்ட் ஆக போகுதுங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த 3 விஷயமும் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இந்த டாக்கிங்கில் போய் எப்படி இந்த 2 மாலிகுலும் இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாக்கிங் சைட் இன்ட்ராக்ஷனையும் ரிசல்ட் அனலைஸையும் பார்க்குறதுக்கு நம்ம கைமராவையோ இல்லை பயோவியா டிஸ்கவரி ஸ்டுடியோவையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டாக்டர் ரிசல்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்விஸ் டாக் சர்வரையும் யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம், இல்லை கைமரா டூலை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம், பயோவியா டூலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்விஸ் டாக் சர்வருக்கு போக போகிறோம். ஸோ இந்த சர்வருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிபி போயிட்டு அந்த பிடிபியில் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம், ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்காக அந்த ப்ரோட்டீனோட ஐடியை டைப் பண்ணி அந்த ப்ரோட்டீன் பிடிபியில் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரக்சரை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் 2RDU அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாக்கிங் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணிக்கணும், லெகசி பிடிபி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோட்டீன் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம லிகண்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிகண்டோட பேரை எடுத்துக்கிட்டு காப்பி பண்ணிவிட்டு அதை பப்கெம் சர்வருக்கு போயிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணி அந்த பேஜ், அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் இருக்கிற பேஜுக்கு நம்ம போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் லிஸ்ட் ஆகும். அதில் வந்து நம்ம அதனோட ஐடியை நோட் பண்ணிக்கணும், என்ன ஐடி அப்படிங்கிறத. அப்புறம் அதை வந்து ஸ்ட்ரக்சர் எஸ்டிஎஃப் ஃபார்மெட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த எஸ்டிஎஃப் ஃபார்மெட்டை நம்ம வந்து மால்2 மாற்றிக்க முடியும் நம்மளால், டிஸ்கவரி ஸ்டுடியோ யூஸ் பண்ணி மாற்ற முடியும் நம்மளால், அதில் வேறு டூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பேஜோட கீழே போனீங்கன்னா இந்த கெமிக்கலோட ஸ்மைல் ஃபார்மெட்டும் நமக்கு. ஸோ இந்த ஸ்மைலையும் நம்ம யூஸ் பண்ணி டாக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஸ்விஸ் டாக் சர்வரில் இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஸ்மைல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து பிடிபி ஐடி, ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்விஸ் டாக் சர்வரில் டாக் பண்ண போகிறோம். இப்போ ஸ்விஸ் டாக் சர்வரோட பேஜ் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா 16th March 2026 அவைலபிளாக இருந்த பேஜ் இது. ஸோ இப்போ நம்ம முதல்ல லிகண்ட் ஸ்மைலை காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த காப்பி பண்ணதை இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். தென் பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் லிகண்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இது லிகண்டை ப்ரிப்பேர் பண்ண போகுது. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் மால்2 ஃபைல் ஃபார்மெட் இருந்தால் நம்ம லோட் பண்ணலாம். எய்தர் ஸ்மைல் இல்லை ப்ரௌஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக் வந்துடுச்சு. ஸோ நமக்கு லிகண்ட் வந்து ரெடி. ஸோ நம்ம மால்2 ஃபைல் வேணும்னா இந்த இதுலேருந்து டவுன்லோட் பண்ண ஃபைலை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ லிகண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம டார்கெட்டுக்கு போகிறோம். ஸோ பிடிபி ஐடி 2RDU அந்த ஐடியை டைப் பண்ணுறோம். நம்ம ஒன்ஸ் ஐடியை டைப் பண்ண உடனே அந்த சர்வர் பிடிபியிலேருந்து இந்த ஸ்விஸ் டாக் சர்வர் அந்த டீட்டெயில்ஸை ரெட்ரீவ் பண்ணிவிடும். ரெட்ரீவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை நான் எதை மெயின்டைன் பண்ணி கீப் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஹெட்ரோ ஆட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய லிகன்ஸை நான் எது ரீட்டைன் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிடிபி ஸ்ட்ரக்சர் பேஜ் இருக்கு இல்லைங்களா, இதில் கீழே போனீங்கன்னா அதில் எத்தனை செயின்ஸ் அவைலபிள் அந்த ப்ரோட்டீனோட செயின் அப்படிங்கிறத காமிக்கும். அதுக்கு இல்லை நான் ப்ரோட்டீன் பார்ட் வந்து கீழே காமிச்சோம். ஸோ டாக்கிங் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரோட்டீன் செயின் பார்ட்டு தான் வந்து அலோவ் பண்ணுவோம். நான் ப்ரோட்டீன் பார்ட் யூஸ்வலாக வந்து எடுத்துக்க மாட்டோம் அந்த டாக்கிங்க்கு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹைட்ராக்சிலேட் ஆக்சிடேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் ப்ரோட்டீன் பார்ட் வந்து நமக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த FAD அண்ட் கிளையாக்சாலிக் ஆசிட் இருக்குது, இதை நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம், இங்கே காமிக்கும். ஆனால் நம்ம நன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் செலக்ட் பண்ணியாச்சு. சிமிலர் ப்ரௌஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம பிடிபி ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அதை லோட் பண்ணலாம். ஸோ எய்தர்
நம்ம ஐடி கொடுத்து போகலாம், இல்லை பிடிபி ஸ்ட்ரக்சர் கொடுத்து போகலாம். ஸோ இப்போ நம்ம ஐடி கொடுத்து போயிட்டோம். ஸோ ப்ரிப்பேர் டார்கெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ டார்கெட் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பிடிபிலேருந்து ஸ்ட்ரக்சர் அப்லோட் பண்ணதுனால அதுலேயே அந்த லிகண்டை வச்சு பாக்ஸோட வேல்யூ அதுவே எடுத்துக்கிச்சு. இந்த பாக்ஸ் வேல்யூவை நம்மளும் கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து இப்போ பிடிபி ஸ்ட்ரக்சர்லேருந்து டவுன்லோட் பண்ண ஸ்ட்ரக்சரை வச்சு பாக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இந்த லொக்கேஷன் ஆஃப் பாக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிடிபிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண ப்ரோட்டீனில் வச்சு நம்ம அந்த பாக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து நினைக்கணும்னா இது ஆல்ரெடி இது வந்து சர்வருங்கிறது அதுலேயே வேல்யூ எடுத்துக்கிச்சு. இந்த வேல்யூவை நம்ம அப்படியே விட்டுடலாம். இல்லை நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணி நம்ம வந்து புதுசாக வேல்யூவும் மாற்றலாம். சப்போஸ் நம்ம இந்த இன்ட்ராக்ஷன் சைட்டை கண்டுபிடிக்கணும், பாக்ஸை கண்டுபிடிக்கணும்னா பிடிபியிலேருந்து நம்ம இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைலை பயோவியா டிஸ்கவரி ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம பயோவியா டிஸ்கவரி ஸ்டுடியோவில் அந்த ப்ரோட்டீனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா அந்த டவுன்லோட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோட்டீன் லிகன் இன்ட்ராக்ஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அப்புறம் இந்த ஹிராக்கி இதில் என்னென்ன லிகன் இருக்குது, அதே மாதிரி இதில் என்ன வாட்டர் மாலிகுல் பார்ட் இருக்குது, அதே மாதிரி ப்ரோட்டீன் செயின் இது இருக்குன்றதை பார்த்துட்டு லிகண்ட் ஃபைலை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் லிகண்ட் ஆப்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கரண்ட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால் கிரியேட் ஆகுது, SPD சைட்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா. அதை செலக்ட் பண்ணிங்கனாலே ஒரு பால் தெரியுது. இதுதான் அந்த பாக்ஸோட பொசிஷன் வேல்யூஸ் நமக்கு தெரியும். 27 -9 -15 நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த சர்வரில் பார்த்த இந்த பாக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல அந்த வேல்யூவை இங்கே கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 27 -9 -15 வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம மாற்றி கொடுக்கலாம். ஸோ 27 -9 -15 அப்படிங்கிறத நம்ம அங்கே மாற்றி கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி சைஸ் ரெண்டாவது லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த பாக்ஸ் 20ன்னு இருக்கு. இதை நம்ம 15ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மாற்ற பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட சைஸ் கீழே மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், பாக்ஸோட சைஸ் குறைஞ்சி போச்சு. ஸோ அது மாதிரி நம்ம பாக்ஸ் வேல்யூஸை இந்த பயோவியா டூலை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இந்த பாக்ஸ் வேல்யூஸை கைமரா டூல் அதை யூஸ் பண்ணியும் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டவுன்லோடட் ப்ரோட்டீனை முதல்ல கைமராவில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ரோட்டீனை ஓப்பன் பண்ணியாச்சு கைமரா டூலில். அப்புறம் டூல் ஆப்ஷன் போயிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் பைண்டிங் அனாலிசிஸில் போயிட்டு ஆட்டோடாக் வினா ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ரீசைஸ் த வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு பட்டனை வந்து 3 பட்டன் வைக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாக்ஸோட வேல்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்லி வேல்யூ கொடுக்கலாம். 25 -9 or -10 கொடுத்துட்டு பாக்ஸோட சைஸ் கீழே இருக்க லைனில் கொடுத்துட்டோம்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பாக்ஸ் க்ரீன் கலரில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைஸ் பாக்ஸ் ஓகேவா, இந்த ரெசிடியூஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம இதை மூவ் பண்ணலாம், இந்த மாலிகுலையும் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த பாக்ஸோட சைஸு மாலிகுல் லிகண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூஸை நோட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை கொண்டு போய் நம்ம சர்வரில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம கைமரா டூலை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸோட வேல்யூஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வேல்யூஸை கொடுத்துட்டு அடுத்து கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கிளஸ்டர் வந்து 1 தான் செலக்ட் ஆகிருக்கும். நம்ம வேணும்னா எந்த வேல்யூ வேணாலும் இதை மாற்றிக்கலாம். பட் நம்ம இந்த கிளஸ்டர் நம்பர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மோர் டைம் கன்சியூமிங் ஆகும். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக டிஃபால்ட்டாக 1 வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், லிகண்ட் ரெடி ஆகிடுச்சு, டார்கெட் ரெடி ஆகிடுச்சு, பாக்ஸ் வேல்யூஸ் கொடுத்தாச்சு, கிளஸ்டர் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒன்ஸ் இந்த செக் பேராமீட்டர்ஸ் கிரீன் டிக் வந்துருச்சு அப்படின்னா பாருங்கள் இப்போ ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய மெயில் ஐடி அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு டைட்டில், இந்த ப்ராசஸ்க்கான ஒரு டைட்டில், ஸோ தட் இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருவோம். டெஸ்ட் 1ன்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்விஸ் டாக்கை கிளிக் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இந்த பேஜ்லேயே இந்த ரிசல்ட்டோட லிங்க் திஸ் லிங்க்ன்ற ஆப்ஷனில் இருக்கும். இல்லை இந்த பேஜ்லேயே வந்து ரிசல்ட் வந்து லோட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-9 நிமிஷம் காமிக்குது.
இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்விஸ் டாக் சப்மிட் பண்ணி எனக்கு வந்த ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்விஸ் டாக் ஓப்பன் ஆகும். இதில் இந்த பேஜில் நம்மளுடைய ஸ்விஸ் டாக் ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ கிட்டத்தட்ட 10 அவுட்புட் வந்திருக்கு. இதில் 0ங்கிறது ஃபர்ஸ்ட் கிளஸ்டராக இருக்கும். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 வேறு -6 இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை செலக்ட் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா விண்டோவில் அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் லோட் ஆகிடும் வித் லிகண்டோட. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணோன்னா இந்த கிளஸ்டரோட எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஜிப் ஃபைல் இருக்கும். இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த ஜிப் ஃபைலை வந்து நம்ம வந்து எப்போ வேணாலும் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த விண்டோவுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷனை நீ செலக்ட் பண்ண இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ப்ரோட்டீன் லிகண்ட் கடையில் இல்லை இன்ட்ராக்ஷனை என்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் காமிக்கும் நீங்கள் பார்க்கலாம். நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணும்போது அந்த இன்ட்ராக்ஷன் போகும். பார்க்கலாம் இல்லையா? பாருங்க. ஸோ when I remove that the interaction போயிடும். when எனேபிள் பண்ணால் இன்ட்ராக்ஷன் வரும். ஸோ அதனால நீங்கள் இந்த இன்ட்ராக்ஷனை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த ப்ரோட்டீனோட சர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த சர்ஃபேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை சர்வர் ஸ்விஸ் டாக் சர்வர்லேயே வச்சு உங்களுக்கு வந்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் இல்லை, கைமரா இல்லை, இல்லை டிஸ்கவர் ஸ்டுடியோ இல்லைன்னா நீங்கள் இதில் இருந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இருந்ததுன்னா அந்த ரிசல்ட் ஜிப் ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஜிப் ஃபைல்லேருந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபோல்டர் அன்சிப் பண்ணணும். ஒன்ஸ் வந்து அந்த ஃபோல்டரை வந்து நம்ம அன்சிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்லேருந்து கிடைச்ச ஃபைல்ஸ் இருக்கும். அது 2 ஸ்டெப்பாக வந்து அந்த ஃபைல்ஸ் கொடுக்கப்படும். பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க, result.doc4 அப்படிங்கிற ஃபைலு, அப்புறம் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர். இந்த ஃபைல்ஸ்குள்ள ரிசப்டார் லிகண்ட் எல்லாமே இருக்கும். சரியா? தென் இதுக்கு வெளியில தான் நமக்கு அந்த ரிசல்ட் ஃபைல். இதுதான் வந்து நம்ம கைமரா டூலில் ஓப்பன் பண்ணக்கூடிய டூல். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கைமரா டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கைமரா ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் போயிட்டு டூல்ஸு, ஸ்ட்ரக்சர் பைண்டிங் அனாலிசிஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் பாருங்க டூல்ஸ் ஆப்ஷன், ஸ்ட்ரக்சர் பைண்டிங் அனாலிசிஸ், வியூ டாக் ஆப்ஷன் செலக்ட். முன்னாடி வந்து ஆட்டோ டாக் நான் பார்த்தோம், இப்போ வந்து வியூ டாக் யூஸ் பண்ணுவோம். தென் அந்த லொக்கேஷன் எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அதில் போயிட்டு ஆட்டோ டாக் result.doc4 ஃபைலை ஓப்பன் பண்ணோம். அதில் எந்த டைப்புன்னு கேட்கும். இதில் வந்து doc4 ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஏன்னா அந்த ரிசல்ட் ஃபைல் கடைசியில் பார்த்தீங்கன்னா doc4 இருக்குது. அதனால் இந்த doc4 ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிகண்டோட கான்ஃபர்மேஷன் வந்து லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எத்தனை கான்ஃபர்மேஷன் இருக்கோ அத்தனை கான்ஃபர்மேஷனுமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். நம்ம சேஞ்ச் பண்ணி வந்து வேறு வேறு கான்ஃபர்மேஷன் பண்ணாலும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரிசப்டாரை லோட் பண்ணுறதுக்கு அது உள்ள ஃபைல்ஸில் இருக்க ரிசப்டாரை லோட் பண்ணால் ரிசப்டார் லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசப்டாரும் இருக்குது, லிகண்டும் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை போத் ரிசப்டாரையும் லிகண்டையும் நம்ம சேவ் பண்ணோம்னாலும் நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபைல். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு கிடைச்ச ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் காலம் நம்ம வேல்யூஸ், எனர்ஜி வேல்யூஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆடு கொடுத்துட்டு அந்த டெல்ஜி வேல்யூஸு, அந்த பேராமீட்டர் வேல்யூஸ்லாம் இதை நீங்கள் வந்து அந்த நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா சர்வரில், இந்த சர்வரில் பார்த்த வேல்யூஸ் போய் பார்த்தீங்கன்னா 6 அந்த நம்பரும் அந்த இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா அது பாருங்கள் இதுலேயே இருக்கும் பாருங்கள், சேம் வேல்யூ ஹியர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த கான்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த போஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் அண்ட் லிகண்டை சேவ் பண்ணோன்னா ஃபைலு சேவ் பிடிபி ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அதில் காம்ப்ளெக்ஸ், ஸோ லொக்கேஷன் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைல் நேமுங்கிற ஆப்ஷனில் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் கான்ஃபர்மேஷன் ஒன்றை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஒன்று. ஏன்னா இதான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட், அதனால் ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி ரிசப்டாரையும் செலக்ட் பண்ணிக்கணும் பை யூஸிங் கண்ட்ரோல் கீ.
ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து புரோட்டீன் பிளஸ் லிகண்டா சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் பாருங்க, இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ள காம்ப்ளெக்ஸ் புது ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து டாக்டரோட ரிசல்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ இதை நம்ம கைமரா மூலியமும் பார்க்கலாம், இல்லை வந்து பயோவியா டிஸ்கவரி ஸ்டுடியோ மூலியம். இப்போ நான் டிஸ்கவரி ஸ்டுடியோ மூலம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த லிகண்டோட சேர்ந்து உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைச்சிருச்சு. ஸோ இதை மாதிரி நம்ம இதை வந்து டிஃப்ரெண்ட் வியூஸில் பார்க்கலாம், இல்லை ப்ரோட்டீன் லிகண்ட் இன்ட்ராக்ஷன் பைண்டிங் சைட் எல்லாம் நம்ம டிஸ்கவரி ஸ்டுடியோ யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட வந்து இந்த டாக்கிங் டியூட்டோரியல் முடியுது. ஸோ தேங்க்யூ.